திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா மறுநாள் காலையிலேயே வந்து கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. லைக் இந்த மாரி வேக்கம் கிளீனர் பண்றது, கிரைண்டர் அந்த மாரி பொருள் எல்லாம் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வேக்கம் கிளீனருக்கும் சரி, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி பொருள் எல்லாமே வந்து நான் அந்தந்த பாக்ஸ்லயே போட்டு வச்சுருவேங்க. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கும் நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். வேக்கம் கிளீனர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கிரைண்டர பார்த்தோனே பாப்பாவும் தம்பியும் வந்து இட்லி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, மறுநாள் வந்து அவங்களுக்கு இட்லியும் செஞ்சு குடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸ் போலவே ஆயிடுச்சு எங்க வீட்ல இட்லி செஞ்சே. ஸோ முதல் வேலையா வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு, இன்னைக்கு அக்டோபர் 10ங்க என் லைஃப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து நான் யுஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண நாளு. அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ஃபர்ஸ்ட் நான் வாங்குன ஃப்ளைட் டிக்கெட்ட வந்து இன்னுமே நான் ஞாபகார்த்தமா என்கிட்டயே தான் வச்சிருக்கேன். வருஷம் 7 ஆயிடுச்சு. இப்பதான் வந்த மாரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் இது என்கிட்ட அவ்ளோ பத்திரமா இருக்குங்க. நீங்க உங்க லைஃப்ல இந்த மாரி ஏதாச்சும் ஞாபகார்த்தமா எங்கேயாச்சும் போனதோ, உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் குடுத்ததோ உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.